ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமத்தை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜனுமான தேவன். அப்ப இந்த காலை வேளையில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலகன் இயேசு. ஏசாயா சொல்லும் பொழுது இயேசு பிறக்கவில்லை, ஆனால் அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இதே வசனத்தை மையமாக வைத்துதான் அங்கே தேவ தூதர்கள் அதை அறிவிக்கிறார்கள். இந்த காலை வேளைகள் நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன். அவரை போல ஒரு நல்ல தேவனை நாம் பார்க்க முடியாது. ஆலோசனை கர்த்தர், அந்த ஆலோசனை கர்த்தராய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த சூழ்நிலையிலையும் நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் அவர்தான் என்பதை இந்த ஏசாயா தீர்க்கன் மிக அழகாக தெளிவாக நமக்கு பறைசாற்றுகிறார். ஏன் அவர் நமக்காக கொடுக்கப்பட வேண்டும்? இதுதான் பெரிய கேள்வி. ஏன் அவர் நமக்காக அருளப்பட வேண்டும்? ஏன்னா அவருடைய தோல்ல கர்த்தத்துவம் இருக்கிறது. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், நித்திய பிதாவாய் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவன் ஏன் நமக்காக கொடுக்கப்பட வேண்டும்? ஏன்னா மனுக்குலத்தை மீட்க மனிதன் செய்த பாவத்து நிமித்தம், மனிதன் செய்த தப்பிதத்து நிமித்தம் அவனை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் மனுக்குலத்திலிருந்துதான் ஒருவரை அவர் எழுப்ப வேண்டும். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும், பாவம் இல்லாத பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும். அதற்கு இந்த மனிதர்களிடத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது. அதனால் இயேசுவே மானிட அவதாரமாய் வந்தார். ஆதாம் தன்னுடைய மனைவி நிமித்தம் அவளுக்கு, அவள் சொல்லுக்கு, அவள் வார்த்தைக்கு, அவர் செயல்பாட்டுக்கு கீழ்ப்படிந்து அந்த கனியை புசித்து பிசாசு தங்களுக்கு காண்பித்த திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினதினாலே தேவ கோபம் இறங்கி வந்தது. மனிதன் அவன் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுகிறான், ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்படுகிறான். அப்ப அந்த தேவனை ஆராதிக்கிற, அந்த இரட்சகரை ஆராதிக்கிற, அந்த மீட்பரை ஆராதிக்கிற, அந்த தேவாதி தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை அவர் திருப்பிக் கொள்ளும்படிதான் தம்முடைய குமாரனாக இயேசுவை இந்த பூமியில அருளி செய்தார். இயேசு இந்த பூமியில பிறந்ததுதான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம், கிருபை. அவர் மட்டும் பிறக்கவில்லை என்றால்
இன்றைக்கு திருச்சபைகள் இல்லை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில சேர்க்கப்படுவது இல்லை. அவர் மட்டும் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு அருளப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்வில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளினதினாலே எல்லாவற்றையும் நமக்கு தந்தார். அவர் மூலமாய் சகலமும் அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது. அவர் நமக்கு அதை எல்லாவற்றையும் நமக்கு கையளித்து நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தோம், எதெல்லாம் நம்மை விட்டு விலகினது, எதெல்லாம் பெரிய இழப்பை கண்டோ என்று ஒரு பெரிய லிஸ்டே நமக்கு இருக்கும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்துவிட்டால் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டபடி நாம் இழந்த சகலவற்றையும் அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிற கர்த்தர். அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவர். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர், அவருடைய பேரன், அவனுடைய தாயும் தகப்பனும் இருவரும் வேலை செய்வதனால் அந்த பேரனை தாத்தா பாட்டியின் இடத்துல விட்டுவிட்டு அவர்கள் வேலை ஸ்தலங்களுக்கு போய்விட்டார்கள். இவர்கள் தான் அந்த குழந்தையை பார்த்து கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த குழந்தையை பார்த்து அன்பாய் வளர்த்து வருகிற அந்த நாளில் திடீரென்று அந்த குழந்தை வியாதிப்பட்டது. வியாதிப்பட்டது மாத்திரமல்ல, அந்த குழந்தை இரவெல்லாம் அழுகை, நான் ஸ்டாப் அழுகை. அப்போ அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, என்ன பண்ணுவதுன்னு தெரியல. அவரும் ஜெபிக்கிறார், அவருக்கு தெரிந்தபடி ஜெபிக்கிறார். ஆனா அவருக்கு தெரிந்தபடி ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துல அங்க ஒன்று நடந்த மாதிரி தெரியல. அந்த குழந்தை அழுகையை நிறுத்தல. அப்ப திடீர்னு இரவு, நல்ல மத்திய இரவுல ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரே கஷ்டம், வேதனை. அவர் சொல்றாரு, மாஸ்டர் இப்படி இருக்கு. அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிட்டா. அவன் சாயந்தரத்துல இருந்து அழுகிறான், நிறுத்தல. ஏன்னா அவருடைய மனைவி நர்ஸ், சீனியர் நர்ஸ். அதில் அவங்களும் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு பண்ணி பார்க்குறாங்க. இதுவா இந்த வழியா இருக்குமா, அந்த வழியா இருக்குமா, ஒன்றும் இல்லை. அப்ப ஆண்டவருடைய காரியத்துல நாம ஜெபிப்போம், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம். அவர் சொன்ன, நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், ஆனால் அதெல்லாம் ஒன்றும், அவன் அதிகமாக ஜெபிக்க அதிகமாக அழுகுறான். நான் சொன்ன, பரவாயில்ல, நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், அந்த குழந்தைக்கு விரோதமாய் போராடுகிற அந்த அந்தகார வல்லமை, அதை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால அதை மேற்கொண்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவருக்கு அதை சொல்லி கொடுத்து விட்டு நாங்கள் பின்பு ஃபோனை துண்டித்து விட்டோம். எனக்கு அந்த குழந்தை எப்படி தூங்கினானா, அந்த அழுது டயர்டாக இருப்பான், டீஹைட்ரேட் ஆகிட்டானா அப்படி என்பதை கேட்பதற்கு காலையில் நான் ஃபோன் அடிக்க எடுத்த பொழுது அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோடனே அவர் சொன்னார், என்ன பெரிய ஆச்சரியம், நாம் ஜெபித்தோம், பின்பு அந்த மெத்தட் இப்படிதான் ஜெபிக்கணும், இந்த ஆவிகளை கடிந்து கொண்டு இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னதை நான் கிட்டத்தட்ட ஒரு
3/4 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். இந்த 3/4 மணி நேர ஜெபத்தில் அவனுடைய வாய்ஸ் சாதாரணமானது. அவனுக்கு பசி எடுத்துச்சு. பால் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் சாதம் கொடுத்தோம், சாப்பிட்டான். பின்பு படுத்து உறங்கினான். இது கிட்டத்தட்ட மிட் நைட்டில் ஒரு 1 மணி 1:30 மணி அந்த டைமில் இது நடக்குது. அவன் தூங்கினான். நானும் பக்கத்தில் அருகிலே படுத்திருக்கிறேன். என் மனைவியும் அருகிலே படுத்திருக்கிறார்கள். என் மனைவியும் அந்த டயர்டில் அவர்களும் தூங்கி விட்டார்கள். நானும் தூங்கியிருக்கேன். காலையில் 5 மணிக்கு நான் எழும்பிட்டேன். அவங்க என் மனைவியும் கொஞ்ச நேரத்தில் எழுப்பிட்டாங்க. புள்ள தூங்கிட்டு இருக்கான். அவன் நல்லா தூங்குறான். அவன் அழுத மாதிரி, அந்த அடம் பிடிச்ச மாதிரி ஒரு சிம்டமே இல்லை. நல்லாவே இருக்கான். அப்பதான் இயேசுவின் நாமம், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் சொன்னா பிசாசு ஓடிடுவான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற விதம் இருக்கிறது. நாம் அப்படி பயன்படுத்தும் போது அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறதை காண முடியும். அதனால இது சில நேரங்களில் அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இப்போ நம்ம ஜெபிக்கிற எப்படி ஜெபம் பண்ணுவோம்? இயேசுவின் நாமத்தில் இது என்னன்னு தெரியல, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, இதிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில், அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா இந்த ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுங்க. இந்த பிள்ளைக்கு விரோதமா எங்களுக்கு விரோதமா எழுப்பப்பட்ட இந்த ஆயுதத்தை இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால முறியடித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஜெபித்தோம்னா ஆண்டவர் அதுல ஒரு வெற்றியை தருகிறதை காண முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அதற்குத்தான் பாலகன் கொடுக்கப்பட்டார், அதற்குத்தான் குமாரன் கொடுக்கப்பட்டார், அதற்காகத்தான் அவர் இந்த பூமியில நமக்கு அருளப்பட்டார். அவர் அருளப்பட்டதினால நாம் சத்துருடைய திட்டங்களை முறியடிக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, எங்க வீட்டில் இந்த பிசாசுடைய போராட்டம் பயங்கரமா இருக்கு, அவன் நாங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணி அவன் எப்படி வந்தான்? நான் சொன்ன, பரலோகத்துக்குள்ளே அவன் போக முடியும். அவன் வேதத்துல யோபு புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா பரலோகத்துல போய் நின்னான். சகரியாவின் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா யோசுவன் ஒரு ஆசாரியனை குற்றப்படுத்தும்படி பரலோகத்துல நின்னான். அவனுக்கு அதுக்கெல்லாம் உரிமை இருக்கு. பரலோகத்துக்குள்ளே போக அவனுக்கு உரிமை இருக்குன்னா, நம்ம பூமியில நம்ம உங்க வீடு என் வீடு எவ்வளவு பெருசு, அதில் வர முடியாத வர முடியும். ஆனால் அவனை ஜெயிப்பதற்கு நமக்கு அருளப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம், அவருடைய இரத்தம். அதை எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? இதுக்கு தான் ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவரிடத்துல, ஆவியானவரே இந்த சூழ்நிலை எப்படி ஜெபிக்கணும்னு அவர் கற்றுக் கொடுப்பார். அதனால வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களில், நமக்கு ஜெபிக்க தெரியாத சூழ்நிலைகளில் ஆவியானவரிடத்துல நம்ம சார்ந்து கொண்டா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஒரு வேண்டுதல் செய்வார், சொல்லிக் கொடுப்பார், இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இது நிறைய பேருக்கு என்னன்னா, எங்கேயோ ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு துணையா நின்று ஜெபம் பண்ணுவார். இல்லை, நான் ஜெபிக்க தெரியல, இந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியல, இது என்கிட்ட இப்படி போராடிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா ஆவியானவர் அதற்கான மெத்தடை, அதற்கான காரியத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதனாலதான் சிலர் எனக்கு நிறைய ரகசியமெல்லாம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், சிலர் புல் அவுட் அலைவாங்க. ஆனா யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் சொல்லி தர்றத அவங்க அப்படியே பில்டப் பண்ணி பெருசா காட்டுவாங்க. அது அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்வு, அதுவே முழுமையான தீர்வு அல்ல.
ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். சில நேரத்தில் பிசாசு பிடித்தவர்கள் பயங்கரமா அலக்கழிச்சுட்டே இருப்பாங்க, போகாது. அப்ப ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஜெபம் பண்ணா அது அசையாது, அப்படி ஆடும் குதிக்கும், ஆனா வெளியே போகவே போகாது. அந்த மாதிரி நேரத்துல ஆவியானவர், இது என்னப்பா எங்களுக்கு தெரியல. உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல கட்டுகள் இருக்கு, அந்த இடத்த ஒட்டச்சு ஜெபம் பண்ண. நம்ம அப்படி கூலா ஜென்டலா அங்கே ஒரு 4-5 பேர் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் தெரில பாஸ்டர், என்னதான் தெரில, அவர் ஜெபம் பண்றாரு, இவர் ஜெபம் பண்றாரு, ஒன்றும் நடக்கல. நம்ம அப்படியே ஜென்டலா இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை இங்கே உடைக்கிறேன், வெளியேறணும், அது போயிடும். அப்படியே ஆச்சரியமா நம்மளை பார்ப்பாங்க, என்னது இது? அது நம்ம வேலை இல்லை, ஆவியானவர் சொல்லி கொடுத்தது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த மெத்தடு சொல்லுற, இப்படி ஜெபம் பண்ண, இந்த இடத்துல கட்டுகள் இருக்கு, இந்த இடத்துல கட்டுகள் இருக்கு, உடைச்சி ஜெபம் பண்ண, சுட்டெரித்து ஜெபம் பண்ண, அதை சரீரத்திலேருந்து டிஸ்மேண்டில், அதாவது அதுலேருந்து விலக்கி ஜெபம் பண்ண. நிறைய மெத்தட் இருக்கு. ஒரு இந்த ஆவிக்கு ஜெபம் பண்ண, இந்த பிசாசு பிடிச்சவனுக்கு ஜெபம் பண்ண மாதிரி அடுத்த ஆளுக்கு இல்லை, இந்த வியாதிக்கு இப்படி ஜெபம் பண்ண மாதிரி அடுத்த வியாதிக்கு இல்லை. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆவியானவருடைய துணை இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதனால தான் நம்ம ஆராதிக்கிறவன் எப்படிப்பட்டவன் என்பதை அங்கே லிஸ்ட் போடுறாங்க. அந்த லிஸ்ட்டை கவனமா பாருங்களேன். அவரு கர்த்தத்துவம் தோளில் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம். அவருடைய நாமமே அதிசயம். ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா. இப்படி அவருடைய நாமம், உயர்ந்த நாமத்தை, இதெல்லாம் அவருக்கு இருக்கிற அந்த நாமம், இதுதான் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு நாமத்தில் அவர் அறியப்படல, அவருடைய நாமம் அதிசயமானது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்காக கொடுத்திருப்பதின் நோக்கம் நாம் ஜெயிப்பதற்கு, நாம் வெற்றி சிறப்பதற்கு, நாம் தோல்வி அடைவதற்கு அல்ல. நம்ம சில பிரச்சனைக்கு எங்கெங்கேயோ ஓடும், கையிலே தீர்வு இருக்கு. முழங்கால் படிட்டு, பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நான் எப்படி மேற்கொள்வதுன்னு கேட்டால் அழகாக சொல்லி கொடுப்பார். இந்த ஜெபத்தை ஏறிடு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த ஜெபத்தை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறுகிறதை காண முடியும். இன்றைக்கு அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்குத்தான் பாலகனும் குமாரனும் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளப்பட்டார். ஆமென், ஆமென்.